மிக்ஜாம் புயல் நிவாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு 6000 ரூபாய் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அண்ணாமலை சொல்றாரு இது தமிழ்நாடு அரசுடைய நிதி இல்ல, ஒன்றிய அரசோட நிதி. நாங்க கொடுத்த 900 மொத்தம் 900 கோடி ரூபாய் நிதியில இருந்துதான் இப்ப இவங்க மாசம் 6000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த நிதியில மாநில அரசோட பங்கு எவ்வளவு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அண்ணாமலை எழுப்பி இருக்காரு. இல்ல, அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது அவர் எப்பவுமே இப்படி ஏதாவது ஒரு எக்ஸல் சீட்டை ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு பேனா வச்சு கிறுக்கிக்கிட்டு இந்த 1ஆம் வகுப்பு குழந்தைங்க படம் வரைகிற மாதிரிதான் அவருடைய அரசியலே. அது கதைக்கு உதவாது, கதைக்கும் உதவாது. நான் ரொம்ப தெளிவாவே கேட்கிறேன். ஒன்றிய அரசு நீங்க சொல்றபடி பார்த்தா 1000 கொடுத்திருக்காங்க. 450 கோடி தானே. 450 800 900 கோடி. சரிங்களா? நீங்க உங்க கணக்குப்படியே 900 கோடியே ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. இங்க எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு நபருக்கு 6000 ரூபாய் மட்டும் இல்ல, அடுத்து வலைகளுக்கு, அப்புறம் கட்டுமரங்களே 3 விதமான கட்டுமரம், பெரிய போட்டு, வல்லம், இதுக்கெல்லாம் தனித்தனியா. வல்லத்துக்கெல்லாம் 7.5 லட்சம் ரூபாய் ஒரு வல்லத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற தனியா வீடுகளை இழந்தவங்க, குடிசையில இழந்தவங்களுக்கு தனியா, ஆடு மாடுகளை இழந்தவங்களுக்கு தனியா, எருமை மாடுகளுக்கு தனியா, வாகனங்களை இழந்தவங்களுக்கு தனியா, இப்படி பல தனித்தனியா பயிர்களை, அதுலயும் மானாவாரி பயிர் தனியா, நஞ்சை பயிர் தனியா, இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த 6000 ரூபாய் கொடுக்கறதவே ஒட்டுமொத்தமா 4 டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கறோம்னாலே உங்க பணம் போற போக்குல அடியாகி காலியா போகும். ஒண்ணு. இன்னொன்னு கேக்குற மிஸ்டர் அண்ணாமலை, இந்த பணம் என்ன மோடியோடைய அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வரணுமா? அவர் கொடுத்திருக்கிற 900 கோடி அவங்க சொந்தக்காரங்கிட்ட வாங்கினதா, இல்ல அவங்க சொத்தை வித்து கொடுத்தாரா? இது எங்க வரி பணம்? இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமான வரி கட்டுற மாநிலம். நீ எங்களுக்கு பிச்சை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்க பணத்தை எடுத்துட்டு போய் அதிகமா வரி கட்டிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரிடர்னா நாங்க 5060 கோடி ரூபாய் கேட்போம், நீங்க கிள்ளி கொடுப்பீங்க. அந்த எங்க பணத்தை கிள்ளி கொடுக்கறதுக்கு உட்காந்து நொன்னாட்டியம் பேசுவீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு பிஜேபிக்கு தைரியம் கிடையாது. அப்படியே ஓடி போயிடணும். அண்ணாமலை எல்லாம் எங்கெல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் நாங்க பேசுவோம், யார் எங்களை என்ன பண்ணுவோம்னா யோசிக்க கூடாது. அண்ணாமலை, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதோட ஓரமா நிக்கணும். பிரதமர் மோடி கொடுக்கிற ஒரு பணமும் தமிழ்நாடு குறித்த வரி பணத்தினுடைய கொஞ்சூடு பகுதி. அத மூளையில ஏத்துங்க. எங்க கிட்ட கேள்வி கேட்கறதா நிறுத்துங்க. இந்த 6000 ரூபாய் நிவாரண தொகையை ஏன் ரேஷன் கடை மூலமா கொடுக்குறீங்க? ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய ஒரே ஒரு பட்டனை தட்டி ஆன்லைன் டிரான்ஸ்பர் மூலியமா பேங்க்கு அனுப்பிடுறாரு. நீங்க ஏன் ரேஷன் கடையில கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது சொந்த புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும். யாராவது சொல்றதை கேட்டு புத்தி வளர்த்துக்கணும். இது 2 இல்லாத கும்பல் தான் இந்த காவி கும்பல். ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பிரச்சனை வந்தது 1000 ரூபாய் கொடுக்கிற போது. இந்த 1000 ரூபாய் கொடுத்த உடனே பல பேருடைய 1000 ரூபாய் காணாம போச்சு. எங்கடா போச்சு, இப்பதானே வந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க இத்தனை நாளா பணமே இல்லாம வச்சிருந்தாங்கல்ல அக்கௌண்ட, அடிப்படையா கொஞ்சூடு பணம் கூட இல்லாம வெறும் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு ஒன்றிய அரசு போட்ட ஃபைனு. தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க மினிமம் பேலன்ஸ்னு அதுக்கு சொல்லுவாங்க. மினிமமா இவ்வளவு பணம் வைக்கணும் அப்படின்றது இப்பதான் எடுத்திருக்காங்க. முதல்ல பல வருடங்களா இந்த நிவாரணம் ஒண்ணுமே கஞ்சிக்கலாம இருந்த போது கூட, இந்த கொரோனா காலத்துக்குள்ள கூட நம்ம பேலன்ஸ், மினிமம் பேலன்ஸ் வச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இவங்க நம்மளை தள்ளினாங்க. அது குறிப்பா SBI பேங்க். இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால இவங்களுக்கு 1000 ரூபாய் கவர்மெண்ட் போட்ட அடுத்த செகண்ட் பேங்க் எடுத்துருது. இத உடனே முதலமைச்சர் பேங்க எச்சரிச்சு இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு மிரட்டி இது பண்ண பிறகு திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு பேங்க் சொல்லுச்சு. உங்களுக்கு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கையில கொடுக்கறது ரேஷன் கடையில இது வரைக்கும் நாங்க பொங்கலுக்கு கையில தான் கொடுக்குறோம். பொங்கலுக்கு பணம் கொடுக்கும்போது, பொங்கல் இது கொடுக்கும் போதோ சின்ன சின்ன நிவாரணம் கையில தான் கொடுக்குறோம். கையில கொடுக்கும்போது அந்த பெண்கள் கையில வாங்கிட்டு போறாங்க. இந்த பேங்க்ல நடக்கிற அட்ராசிட்டி எல்லாம் இல்லாம கரெக்டா பணம் போகுது அப்படின்னா போற போக்குல அவங்க கையில கொடுத்துடலாம். சும்மா எல்லாத்துக்கும் உட்காந்து நீங்க இது பண்ணிட்டே தெரியக்கூடாது. வேணா உங்க பேங்கர்ட்ட எல்லாம் சொல்லுங்க, காசு இல்லாதவங்க காசு போட்டா உடனே படக்குன்னு புடுங்கி தின்னாம விட்டு வைங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் பாக்கலாம்.